வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சரல் சான்ஸ்கிரிட் சிக்ஷக் பிரவேஷா பாரதி தபம் சிலபஸை 2வது பாடத்தை பார்த்துட்டுருக்கோம். ஸ்லோகங்கள். உத்யமேன் ஹி சிஷ்யந்தி காரியாணி நா மனோ ஹிருதைஹே நா ஹி சிம்ஹஸ்ய சுப்தஸ்ய பிரவிஷந்தி முகே மிருகஹ. இது வந்து ஸ்லோகம். இது வந்து அனன்யா, இது உரைநடையில் கொடுத்துருக்கு. உரைநடை எழுதுகிற மாதிரி அனன்யா உரைநடை எழுதுகிற மாதிரி. மனோரதைஹ மனத்தினால் எண்ணுவதால் மட்டிலுமே காரியாணி நா சித்தியந்தி காரியங்கள் ஆவதில்லை. உத்யமேன் ஹி பிரயத்தினால்தான், அதாவது முயற்சியால்தான் காரியாணி சித்தியந்தி காரியங்கள் சாதிக்க முடிகின்றன. சுப்தஸ்ய தூங்குகின்ற சிம்ஹஸ்ய சிங்கத்தின் முகே வாயில் மிருகக நா பிரவிஷந்தி வாயில் மான்கள் போய் விழுவதில்லை. கருத்து: எப்படி வேட்டைக்கு சென்றால்தான் சிங்கத்தின் இறைச்சி கிடைக்குமோ அதுபோல் மனிதன் முயற்சியால்தான் காரியத்தை சாதித்து கொள்ள முடியும். அதாவது நல்லா முயற்சி செய்யணும். மனசில் மட்டும் என்ன யோசித்தா மட்டும் பத்தாது, அதை வந்து செயலில் காட்டணும். அதை செயலில் காட்டி அதை முயற்சி செஞ்சு நல்லபடியாக செய்யணும். இல்லாட்டியும் வந்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. முயற்சி இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க. கருத்து: எப்படி வேட்டைக்கு சென்றால் தான் சிங்கத்துக்கு இறை கிடைக்குமோ அதுபோல் மனிதன் தன் முயற்சியால் தான் காரியத்தை சாதித்து கொள்ள முடியும். முயற்சி வேணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்யாமக சாகசம் தைரிய புத்திக சக்திக பராக்கிரமக ஷடதே யத்ர வர்த்தந்தே தத்ர தெய்வம் சகாயகத். அனன்யா அது உடனே ஸ்லோகம். இது உடனடியில் சொல்லியிருக்காங்க. உத்யமக முயற்சி, சாகசம் தைரியம் சகிப்பு தைரியம், புத்திக புத்தி கூர்மை, சக்திக சக்தி, பராக்கிரமக வீரம், யதே ஷட் வீரம் சக்தி, யதே ஷட் இந்த ஆறும் யதந்தே தத்ர எவனிடத்திலும் உள்ளதோ அங்கு தெய்வம் சகாயக பவதி அங்கு தெய்வம் உபகரிப்பதாக ஆகிறது. அதாவது முயற்சி, தைரியம், சகிப்புத்தன்மை, புத்தி கூர்மை, வீரம், சக்தி எல்லாம் இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து காரியம் சாதிக்க முடியும். காரியம் சாதிக்க முடியும். அங்கே அப்போ தான் தெய்வம் வந்து அந்த இந்த இதெல்லாம் இந்த முயற்சி, சகிப்புத்தன்மை, புத்தி கூர்மை இந்த எல்லாமே இருக்கிற இடத்துல தான் வந்து கடவுள் வந்து உபகாரம் செய்யும். இல்லாட்டி நம்ம வேறு விதியன் வந்து பயனில்லை. அது கருத்து. மேலே சொன்னது இல்லாமல் விதியன் வந்து பயனில்லை. இதெல்லாம் இல்லாட்டி விதியை நினச்சி ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் இருந்தால் தான், இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் தான் தெய்வம் வந்து அங்கே உபகாரம் செய்யும். உபகாரம் செஞ்சு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது. அரசஸ்ய குருதோ வித்யப்த அவிதஸ்ய குதோ தனம் அதனஸ்ய குதோ மித்ரம் அமித்ரஸ்ய குதக சுகம் அனன்யக. அரசஸ்ய இது வந்து உரைநடை கொடுத்துருக்குது. இது ஸ்லோகம். இது உரைநடை கொடுத்துருக்கு. அரசஸ்ய
சோம்பல் உள்ளவனுக்கு வித்யா குதக, படிப்பு எங்கேருந்து வரும்? அவிதஸ்ய தனம் குதக, கல்வியற்றவனுக்கு பணம் ஏது? அவிதஸ்யான கல்வியற்றவனுக்கு தனம் குதன, பணம் ஏது? அதனஸ்ய மித்திரம் குதக, பணம் இல்லாதவனுக்கு சேயர்கள் இல்லை. மித்திரம்னா சேயனர்கள். அபித்திரஸ்ய சுகம் குதக, சேயம் இல்லாதவனுக்கு சுகம் எங்கேருந்து உண்டாகும்? சோம்பல் உள்ளவனுக்கு படிப்பு வராது. படிப்பு இல்லாட்டியும் உனக்கு பணம் வராது. பணம் இல்லாட்டி ஸ்நேகிதம் வராது. ஸ்நேகிதம் இல்லாட்டி சுகம் வராது. இது எல்லாமே சோம்பல் இல்லாமல் இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும். பணம் கிடைக்கும், ஸ்நேகிதம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இது இல்லாதவனுக்கு எதுவுமே கிடைக்காது. சோம்பல் உள்ளவனுக்கு எதுவுமே கிடைக்காது. சோம்பல் இல்லாமல் இருந்தால் தான் படிப்பு எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்நேகிதம் கிடைக்கும். சோம்பல் உள்ளவனுக்கு எதுவுமே கிடைக்காது. நோட் பண்ணிங்க. சோம்பல் உள்ளவனுக்கு படிப்பு, கல்வி, நண்பன் எதுவும் கிடைக்காது. அதனால் சுகம் கிடைக்காது. சோம்பல் இல்லாதவனுக்கு கல்வி கிடைக்கும், பணம் கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் சுகம் கிடைக்கும். அடுத்து 3ஆம் பாடத்துக்கு போவோம். மதிஹ. மதிஹ ஸ்ட்ரில்லிங்னா பெண்பால். இது புத்தி. ருச்சிஹ ஸ்ரீ, ருச்சி விருப்பம். கீர்த்தி இது பெண்பால். இதுவும் கீர்த்திஹ. ருச்சிஹ ஸ்ரீ பெண்பால், ருச்சி விருப்பம். கீர்த்திஹ ஸ்ரீ பெண்பால் புகழ். வித்திஹ ஸ்ரீ பெண்பால் அறிவு. சாந்திஹ ஸ்ரீ பெண்பால் சாந்தி. முக்திக ஸ்ரீ பெண்பால் விடுதலை மோட்சம். கிருந்திக ஃபூனா புல்லிங் ஆண்பால். இதுக்கு முன்னாடி பெண்பால் பார்த்தா இப்போ ஆண்பால். கிருந்திக ஃபூ ஆண்பால் முடிச்சு. கப்பிஹ பூ ஆண்பால் குரங்கு. அப்திக பூ சமித்திரம் ஆண்பால் சமித்திரம். அஜிஹ ஃபூ ஆண்பால் சண்டை பந்தயம். குமிஹ ஃபூ ஆண்பால் புழு. விதிஹ ஃபூ ஆண்பால் பிரம்மா. இபதிஹ ஃபூ ஆண்பால் அம்பு பெட்டி. தந்துமிஹ ஃபூ ஆண்பால் டமாரம். ராஷிஹ ஃபூ ரஷி. ராஷிஹ ஃபூ ஆண்பால் கூட்டம் கும்பல். அத்ரிஹ ஃபூ ஆண்பால் மலை. உததிஹ ஃபூ ஆண்பால் சமுத்திரம். ரஷிமுக ஃபூ ஆண்பால் கிரணம். மரிச்சிஹ ஃபூ ஆண்பால் கிரணம். ஆதிஹ ஃபூ ஆண்பால் மனோஜாதி. மதிய சப்துக இகாரந்த் ஷன்னிங். தீல முடியாத ஈகாரந்த். ஈனா தீல முடியாது, ஈல முடியாது. இகாரந்த் சப்தம் வார்த்தை. மதிங்கிற வார்த்தை சப்தம் வார்த்தை. ஷில்லிங் பெண்பால். அதில் ஒருமை, இருமை, பன்மை கொடுக்குறாங்க. ஒன்றுனா ஒன்று, இரண்டுனா 2 பேர், பன்மைனா பல பேர். முதல் வேற்றுமை மதி ஹ. புத்தி மதி. புத்திகள் இரு புத்திகள். அதாவது பன்மை மதயக புத்திகள். மதீம் புத்தியை. மதி இரு புத்தியை, புத்திகளை, இரு புத்திகளை. மதிக புத்திகளை. மத்யா
இது வந்து ஈல முடியுது, இது இம்ல முடியுது. அதுவும் மதியை ஐன்னு முடியறதுனால இது வந்து இரண்டாம் வேற்றுமை. மதின்னு ஹேன்னு இருக்கிறதுனால முதல் வேற்றுமை. இது இரண்டாம் மதியம் வந்து இரண்டாம் வேற்றுமை. மத்தியா மூன்றாம் வேற்றுமை. புத்தியினால், இது புத்தி, இரு புத்திகள். மதியம் புத்தியை, இரு புத்திகளை. மத்தியான் புத்தியினால் மூன்றாம் வேற்றுமை. நாலில் முடிஞ்சால் மூன்றாம் வேற்றுமை. மத்தியா புத்தியினால். மதிப்யான் புத்திகளினால், இரு புத்திகளினால். மதிப்பீகே இரு புத்திகளினால், புத்திகளினால். இது வந்து இரு புத்திகளினால், ரெண்டு பேரை குறிக்கிறது. இது மதிப்பீக புத்திகளினால். மத்தியை புத்திக்கு, கீழ் முடியினால் நாலாம் வேற்றுமை. மத்திய புத்திக்கு. மதிப்யாம் இரு புத்திகளுக்கு. மதிப்யக புத்திகளுக்கு. மத்தியாம் மதியக புத்தியிடம் இருந்துனா ஐந்தாம் வேற்றுமை. புத்தியிடம் இருந்துங்கிறனால ஐந்தாம் வேற்றுமை. மதிப்யாம் இரு புத்திகளிடமிருந்து. மதிப்யக புத்திகளிடமிருந்து. ஆறாம் வேற்றுமை. மத்தியாக புத்தியுடைய. மதேக புத்தியுடைய. மத்தியக இரு புத்திகளை உடைய. இது புத்தியுடைய, இது புத்திகளை உடைய, இரு புத்திகளை உடைய. மதியனாம் புத்திகளை உடைய. மத்தியாம் இது உடையங்கிறதால ஆறாம் வேற்றுமை. இது மத்தியாம் புத்தியிடத்தில் ஏழாம் வேற்றுமை. இது புத்தியினால் ஆறாம் வேற்றுமை. இது புத்தியிடத்தில் ஏழாம் வேற்றுமை. உதவ் புத்தியினால். புத்தியிடத்தில் ஏழாம் வேற்றுமை. மதவ் புத்தியிடத்தில் ஏழாம் வேற்றுமை. மத்தியோக இரு புத்திகளிடத்தில். மதீஷு புத்திகளிடத்தில். புத்திகளிடத்தில். இது வந்து இரண்டு புத்திகள் எடுத்தது. வினை வேற்றுமை. ஹேமதி ஏ புத்தி. ஹேமதி ஹே புத்திகள். ஹேமதயக ஏ புத்திகள். ஏ புத்தி ஏ இரண்டு புத்திகள் எடுத்தது. ஏ புத்திகள் இரண்டு புத்திகள். ஏ மதக ஹேமதி ஏ புத்தி. ஹேமதி ஏ புத்திகளே. ஹேமதேக ஏ புத்திகளே. இது இருமை ரெண்டு பேர் சொல்கிறது, இது பல பேர் சொல்கிறது. ஹேமதேக ஏ புத்திகளே. எல்லாம் நோட் பண்ணிக்க. ஏ புத்திகளே இருமை. ஏ புத்திகளே பன்மை. இது புத்தி இடத்தில் புத்தியுடைய. புத்தியிடமிருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.